வணக்கம். நம்ம டாக்டர் மெல்வின். கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய நம்ம பேச கேள்விப்படுறோம். எல்லாரும் வீடியோ வெளியிடுறாங்க. அந்த பொருள் கார்சினோஜெனிக், இந்த பொருள் கார்சினோஜன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஒரு பொருள் வந்து கேன்சர் விளைவிக்கும் தன்மையோட இருந்துன்னு சொன்னால் அந்த பொருளை கார்சினோஜெனிக் ஏஜென்ட்னு சொல்லுவோம். சரி, எதெல்லாம் தான் அப்படி அந்த தன்மையோட இருக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம அஃபிஷியலாக ஒரு சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கிளை அமைப்பான இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது. அது ரொம்ப தெளிவான ஒரு பெரிய அட்டவணை வெளியிட்டு இருக்கிறது. மெடிக்கல் சயின்டிஸ்ட் திரும்ப பலவிதமான ஆராய்ச்சிகள் மூலமாக ரொம்ப ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக அந்த டேப்லெட் காலம் இருக்குது. அது நிறைய பொருள் இன்னும் சேரலாம். இப்போதைக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த அட்டவணையில் எந்தெந்த பொருள் எந்தெந்த நம்மளுடைய கேன்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், எந்தெந்த பாடி ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், கேன்சர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காலமாக அந்த பொருளுக்கு பக்கத்தில் பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், சஃபிஷியன்ட் எவிடன்ஸோடு இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க. லிமிடெட் எவிடன்ஸோடு இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் சொல்லும்போது நல்லா திரும்ப தீர்மானிக்கப்பட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குது, நமக்கு இந்த பொருளெல்லாம் கேன்சர் விளைவிக்கும். கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய பொருட்கள், இது வந்து சிலருக்கு வருது, சிலருக்கு வரல, சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறத லிமிடெட் எவிடன்ஸ் ஹியூமன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள், அஃப்லாடாக்சின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸின். இது வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்கஸில் இருக்கும். இந்த ஃபங்கஸ் வந்து எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டஸ்ட் அதுலேருந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். செடி கொடிகளில் புல்லுல எல்லாம் இருக்கும். இந்த புல்லை மேயக்கூடிய மாடுடைய பாலில் வந்து இந்த டாக்ஸின் உருவாகி அந்த பாலை நம்ம குடிக்கும்போது அது நம்முடைய லிவரில் போய் தொடர்ந்து அந்த எக்ஸ்போஷரில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சஃபிஷியன்ட் எவிடன்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஃபார்மால்டிஹைடு பல விதமான கேன்சர் வருவதற்கான ஒரு காரணியாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபார்மால்டிஹைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை மாதிரி அனாட்டமி லேபில் வேலை பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ச்சியான எக்ஸ்போஷர் இது இருக்கும். அந்த டெட் பாடிஸை வந்து இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து கேன்சர் உருவாகுது, பலவிதமான கேன்சர் உருவாவதற்கு காரணமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருந்தாலும் எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது, எப்படி நம்ம இந்த எக்ஸ்போஷர் இருந்து தான் ஆகணுங்கிற சூழல் இருக்கும்போது எப்படி நம்ம வெளியில் வருது, பால் குடிக்காமல் இருக்கணுமா, இப்படி பல உணவுப் பொருள் நம்ம தவிர்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கூட இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் அப்படின்னு சொன்னால் காலோரெக்டல் கேன்சர். அதாவது பெருங்குடல் கடைசி பகுதியான ரெக்டமும் இணையக்கூடிய அந்த ஜங்ஷனில் வரக்கூடிய கோலோரெக்டல் கேன்சர் தான் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இளைஞர்கிட்ட ரொம்ப அதிகமாக அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ்டு மீட். இன்னொரு முக்கியமானது அந்த லிமிடெட் எவிடன்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நைட் ஷிஃப்ட் ஒர்க். இது ரெண்டுமே உண்மையாக ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ப்ராசஸ் மீட் ரொம்ப சர்வசாதாரணமாக எனக்கு எல்லா பொருளும் பயன்படுத்தி எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து பீஸா, பர்கர் இதில் எல்லாம் ப்ராசஸ் மீட் தான் பயன்படுத்தப்படுது. சாசேஜ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப சர்வசாதாரணமாக சாப்பாடாக மாறி போச்சு. நைட் ஷிஃப்ட் ஒர்க் ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாறி போச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுவது அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி தொடர்ச்சியான எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய விஷயங்கள் கார்சினோஜெனிக் ஏஜென்ட் தெரிஞ்சதுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள் லைஃப்பில். அடுத்தது ரொம்ப ஆரோக்கியமாக எப்படியெல்லாம் இன்னொரு விதங்கள் நம்ம உடலை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் விடுங்கள். இது சம்பந்தம் நிறைய கேள்விகள் இருக்கலாம். தொடர்ந்து எங்கிட்ட பேசுங்க, நான் உங்களை பதில் தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி, ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.